வணக்கம். 1955 முதல் 1988 வரை பிறந்த நம்மை போன்றவர்கள், இந்த கால குழந்தைகள் அல்லது இந்த ஜெனரேஷன் மக்கள் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் வேலை செய்தாலும் நாம் மிக மிக அதிர்ஷ்டக்காரர்களே. தனி படுக்கையில் அல்ல, அம்மா அப்பா கூட படுத்து உறங்கியவர்கள் நாம் தான். எந்தவித உணவுப் பொருட்களும் நமக்கு அலர்ஜியாக இருந்ததில்லை. கிச்சன் அலமாரிகளில் சைல்டு ப்ரூஃப் லாக் போட்டு இருந்ததில்லை. புத்தகங்களை சுமக்கும் பொடி மாடுகளாக இருந்ததில்லை. சைக்கிள் ஓட்டும் போது ஹெல்மெட் மாட்டி ஓட்டி விளையாண்டதில்லை. பள்ளியிலிருந்து வீட்டுக்குள் வந்தது முதல் இருட்டும் வரை ஒரே விளையாட்டுதான். ரூமுக்குள் அடைந்து உலகத்தை பார்த்ததில்லை. நாங்கள் விளையாடியது நிஜ நண்பர்களிடம்தான், நெட் நண்பர்களிடம் இல்லை. தாகம் எடுத்தால் தெரு குழாய்களில் தண்ணீர் குடிப்போம், ஆனால் பாட்டில் வாட்டர் தேடியதில்லை. ஒரே ஜூஸை வாங்கி 4 நண்பர்கள் மாறி மாறி குடித்தாலும் நோய்கள் எங்களை வந்தடைந்ததில்லை. அதிக அளவு இனிப்பு பண்டங்களையும் தட்டு நிறைய சாதமும் சாப்பிட்டு வந்த போதிலும் ஓவர் குண்டாக இருந்ததில்லை. காலில் ஏதும் அணியாமல் இருந்து நாள் முழுவதும் சுற்றி வந்தாலும் காலுக்கு ஏதும் நேர்ந்ததில்லை. சிறு விளக்கு வெளிச்சத்தில் படித்து வந்தாலும் கண்ணாடி அணிந்ததில்லை. உடல் வலிமை பெற ஊட்டச்சத்து பானங்கள் அருந்தியதில்லை. மிஞ்சிய சாதத்தில் ஊற்றி வைத்த நீரை சாப்பிட்டே உடல் வலிமை பெற்றவர்கள். எங்களுக்கு வேண்டிய விளையாட்டு பொருட்களை நாங்களே உருவாக்கி விளையாடி மகிழ்வோம். எங்கள் பெற்றோர்கள் பண வசதி மிக்க லட்சாதிபதிகள் அல்ல, ஆனாலும் அவர்கள் பணம் பணம் என்று அதன் பின்னால் ஓடியவர்கள் அல்லர். அவர்கள் தேடியது கொடுத்தது அன்பை மட்டுமே, பொருட்களே அல்ல. அவர்கள் தொடர்பு கொள்ளும் அருகாமையில் தான் நாங்கள் இருந்து வந்தோம். அவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள எலே என்ற ஒரு வார்த்தை போதுமானதாக இருந்தது. அதனால் தொடர்பு கொள்ள செல்போனை தேட அவசியமில்லை. உடல்நலன் சரியில்லை என்றால் டாக்டர் வீடு தேடி வருவார், டாக்டரை தேடி ஓடியதில்லை. எங்களது உணர்வுகளை போலியான உதட்டசிப்பினால் செல்போன் மூலம் பரிமாறவில்லை. உள்ளத்திலிருந்து வரும் உண்மைகளை எழுத்தில் கொட்டி கடிதமாக எழுதி தெரிவித்து வந்தோம். அதனால் சொன்ன சொல்லிலிருந்து மாற்றம் வரவில்லை. எங்களிடம் செல்போன், டிவிடி, பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ், வீடியோ கேம், பர்சனல் கம்ப்யூட்டர், நெட் சாட் போன்றவைகள் இல்லை. ஆனால் நிறைய நிஜமான நண்பர்கள் இருந்தனர். வேண்டும் பொழுது நினைத்த நண்பர்கள் வீட்டுக்கு சென்று உணவுண்டு உரையாடி மகிழ்ந்து வந்தோம். அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு போனில் அனுமதி பெற தேவையில்லை. எங்கள் காலங்களில் திறமை மிக்க தலைவர்கள் இருந்தனர். அவர்கள் சமூகத்துக்காக தங்கள் செல்வங்களை செலவிட்டனர். இந்த காலம் போல சமூக செல்வங்களை கொள்ளையடித்தவர்கள் அல்ல. உறவுகள் அருகில் இருந்தது. உள்ளம் நன்றாக இருந்ததால் உடல் நலம் காக்க இன்சூரன்ஸ் எடுத்ததில்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்து வந்த நாங்கள் அதிர்ஷ்டசாலிகளா இல்லையா என்பதை நீங்கள் இப்போது சொல்லுங்கள். நாங்கள் அதிர்ஷ்டசாலிகளே.